வணக்கம் நண்பர்களே. மக்கள் பெரும்பான்மையாக ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்துருக்காங்க. மக்கள் அதை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, ஏன் தேர்ந்தெடுத்தாங்க, இதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுதான் ஜனநாயகம். அப்போ அந்த ஜனநாயக மரபுப்படி ஒரு ஆளுநர் என்ன பண்ணணும்னா, அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றவர்களை நீங்கள் ஆட்சி அமைக்க அழைக்கணும். ஆட்சி அமைக்க அழைச்சிட்டு அப்புறம் சட்டசபையில் தான் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லணும். அதை விட்டுட்டு நீ பெரும்பான்மை நிரூபிச்சுட்டு என் கையில் தா அப்படிங்கிற அதிகாரம் ஒரு ஆளுநருக்கு கிடையாது. ஆனால் அந்த ஒன்றிய அரசோட கண்காணியாக இருக்கிற ஆளுநர்கள் இப்படி சொல்கிறத இப்போது நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களுடைய அதிகாரத்தை இப்போ தான் நிறுவனம். ஏன்னா ஆளுநர் ஆட்சிக்கு ஆளுநருக்கு அதிகப்படியான அதிகாரம் கொடுக்கணுன்றது பாஜகவுடைய கொள்கை முடிவு. அதை நிரூபிக்கிறதுக்காக, அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக இப்போ இதெல்லாம் கொண்டு வராங்க. இப்போது விஜய்க்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடச்சிருக்காங்களே தவிர பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சட்டசபையில் நிரூபிங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் பெரும்பான்மை நிரூபித்தாதான் பதவி அமைக்க கூப்பிடுவோன்றது சண்டித்தனம். இதில் 2018 கர்நாடகா தேர்தலில் காங்கிரஸும் ஜனதாதள் கட்சியும் பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கு. ஆனால் அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்குள்ளே அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பாஜகவை ஆட்சி அமைக்க அழைச்சிட்டு அப்புறமா நீ நிரூபித்தா போதும் 15 நாளைக்கு அப்புறம் அப்படின்னு ஆளுநர் அவகாசம் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒன்றிய அரசாக பிஜேபி இருக்கிறதுனால அது சார்பான ஆளுநர் அப்படித்தான் செய்வார். அப்போ அங்கெல்லாம் அப்படி செய்யும்போது இங்கே என்ன தடை அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்க வேண்டியது வருது. இந்த அரசியல்லாம் விஜய் கட்சிக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, விஜய்க்கே தெரியுமா என்னன்னு தெரியல. இதெல்லாம் நீங்கள் எதிர்த்து குரல் கொடுத்தா தான் ஜனநாயகம், இங்கே நீங்கள் நிறுவ போகிற ஜனநாயகம் தழைக்க முடியும். இதில் நிறைய ஒரு ஆளுநர் கமிட்டியே 1971 வச்ச ஆளுநர் கமிட்டியே சொல்லியிருக்காங்க, அதிக உறுப்பினர்களை கொண்டு சட்டமன்றம் ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கப்புறம் பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கமிட்டியே. சர்க்காரியா கமிஷன், பூஷன் கமிஷன், இப்படி நிறைய கமிஷன்லாம் வச்சு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கும்போது இந்த ஆளுநர் பண்ணுற சண்டித்தனத்தை விஜய் கட்சி இன்னும் கண்டிக்காமல் கிடக்குது. மற்றவங்க கண்டித்து என்ன பண்ணுறது, நீங்கள் தானே கண்டிக்கணும். இன்னும் கூட அரசியல் கற்றுக்க மாட்டேன்னா எப்படி?